இது Hyundai i10, இது 2009. இந்த வண்டியில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆர்பிஎம் மட்டும் ரைஸ் ஆகுது, ஸ்பீடு போகவே இல்லை. இப்போ போகுது. ஒரு சில நேரம் ஆர்பிஎம் மட்டும் ரைஸ் ஆகும், ஸ்பீடு போகாது. அதே மாதிரி வெட்டி வெட்டி இருக்கும் வண்டி. இதெல்லாம் தான் இந்த வண்டியோட ப்ராப்ளம். இது பாருங்க, இப்போ ஆர்பிஎம் எவ்வளோ தூரம் ஆர்பிஎம் ஸ்பீடு போட பாருங்க. ஆர்பிஎம் மட்டும் ரைஸ் ஆயிருக்கு. எவ்வளோ ஆர்பிஎம் ரைஸ் ஆயிருக்கு பாருங்க. ஆனால் ஸ்பீடு போகவே இல்லை. வெட்டி இருக்குது பாருங்க, அப்படியே வெட்டி எடுத்துச்சு. இதெல்லாம் தான் இந்த வண்டியோட ப்ராப்ளம். இப்போ கிராஜுவலாக போகுது. இந்த வண்டியில் எப்போ இந்த ப்ராப்ளம் வரும், எப்போ வராது, எப்போ நல்லா போகும், எப்போ நல்லா போகாது, எப்போ வெட்டி இழுக்கும், எப்போ ஆர்பிஎம் மட்டும் ரைஸ் ஆகும், ஸ்பீடு போகாது, இது எதுவுமே தெரியாது. ஒவ்வொரு டைமும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போவே வெட்டி வெட்டி இருக்குது வண்டி. இந்த வெட்டி வெட்டி இருக்கிறத கேமராவில் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அது என்னால் தான் ஃபீல் பண்ண முடியும், உங்களுக்கு அது வீடியோவில் கேப்சர் பண்ண முடியாது. வண்டி வந்து ஆஃப் ஆகுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு. தென் செகண்ட் பிக் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கியர் ஷிஃப்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குங்கிறாரு. அதாவது ரிவர்ஸ் போடும்போது வண்டி ஜர்க் ஆகுது அப்படிங்கிறாரு. தென் டீ போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வண்டி வந்து மூவ் ஆகுது. சரிங்களா? ஓகே, அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதாவது இது கன்சிஸ்டன்ஸாக அப்படி இல்லை, சில நேரம் வந்து டீயில் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு வந்து மூவ் ஆகுது. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த வார்னிங் இண்டிகேஷனும் இல்லை, ஆனால் வண்டியில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, என்ஜின் வந்து திடீர்னு ஆஃப் ஆகுது. எப்படி சார் ஆஃப் ஆகுறது? வந்து சிக்னல் ஆஃப் ஆகுதுங்களா, ஸ்பீட் பிரேக்ல ஏறி ஆஃப் ஆகுதுங்களா, இல்லை ரன்னிங்லேயே ஆஃப் ஆகுதுங்களா? ஸ்லோவாக ரன்னிங்கில் ஏதோ ஸ்பீட் பிரேக்கர் இல்லை சிக்னலில் ஸ்லோ பண்ணும்போது அந்த ஆஃப் ஆகிடுது. சரிங்களா? அதே மாதிரி கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்ன, இந்த டீ போட்டேன், இப்போ டீ போட்டேன், சில டைம் இப்போ நல்லா மூவ் ஆகுது, சில நேரம் வந்து பார்த்தோன்னா மூவ் ஆகாமல் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஒரு ஜர்க் மாதிரி ஒரு டங்குன்னு ஒரு சவுண்ட் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வண்டி மூவ் ஆகுது. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட்டு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான். நிறைய பேர் நீங்கள் என்ன சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, வார்னிங் இண்டிகேஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டிங்க. அது இதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் யாரெல்லாம் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறீங்களோ அவங்களாம் இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்து வெளில வாங்க. அதாவது என்னென்னா, வார்னிங் இண்டிகேஷன் இல்லை அப்படின்னா இந்த வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்கிற மாதிரிலாம் நீங்கள் எப்போவுமே எடுத்துக்காதீங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணியதில் டிசிஎம்மில் 3 டிடிசி கோடு காட்டுது, இசிஎம்மில் எந்த எரர் கோடு இல்லைன்னு காட்டுது. இசிஎம்மில் எந்த எரர் கோடும் இல்லைனாலும் கூட இசிஎம்மில் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா வண்டி வந்து ஸ்லோ டவுன் பண்ணும்போது வைப்ரேஷன் ஆகி ஆஃப் ஆகுது அப்படிங்கிறாரு. சரிங்களா? அதனால் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, எல்லாமே நார்மல் இருக்குன்றதுனாலேயே இசிஎம்மில் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் முடிவு எடுத்துக்க முடியாது. இந்த கார் மேனுஃபேக்சர்ஸ்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நோட் பண்ணுற மாதிரி, அதாவது ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரிலாம் அவங்க செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது சில டைமு. ஸோ அதனாலேயே இசிஎம்மில் நார்மல்ன்றதுனாலேயே நீங்கள் கண்ணை மூடிட்டு இசிஎம் எல்லாம் பக்கா இருக்குன்னு எடுத்துக்கூடாது. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை இசிஎம்மில் ப்ராப்ளம் இருக்குது, பட் இசிஎம்மில் ஸ்கேனிங்கில் இது அட்ரஸ் ஆகலை. இன்னொரு விஷயமா என்னென்னா, எல்லோரும் நினச்சிட்டிங்க ஸ்கேன் பண்ணால் எல்லா ப்ராப்ளம் தெரிஞ்சிடணும், அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஸ்கேனிங் இல்லாமல் நீங்கள் எந்த விஷயத்தையும் இங்கே அட்டன் பண்ண முடியாது, அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ டிசிஎம்மில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துடலாம். ரீட் ஃபால்ட் கோட். ஸோ ஷிஃப்ட் கண்ட்ரோல் சோலனாய்டு வால்வு சி இது ப்ராப்ளம் இருக்குது. ஷிஃப்ட் கண்ட்ரோல் சோலனாய்டு வால்வு பி ப்ராப்ளம் இருக்குது. ஷிஃப்ட் கண்ட்ரோல் சோலனாய்டு வால்வு டி. ஸோ இந்த 3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 3மே ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்ன காரணத்தினால வரலாம் அப்படின்னா, எய்தர் இசிஎம், பிசிஎம், டிசிஎம் எல்லாமே நேம் தான் டிஃப்ரெண்ட், பட் எல்லாமே இதனோட ஃபங்க்ஷனாலிட்டி சேம் தான். ஸோ அதனோட பிரச்சனையால் வரலாம். இல்லாட்டி வந்து மெக்கட்ரானிக்ஸ் ப்ராப்ளத்தினாலே வரலாம். இல்லாட்டி மெக்கட்ரானிக்ஸ்க்கும் டிசிஎம்முக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒயரிங் சர்க்யூட் இருக்குல்ல, அந்த பிரச்சனையில் வரலாம். எனக்கு தெரிஞ்சு ஒயரிங் சர்க்யூட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த வண்டியில். சரிங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இசிஎம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கணும். இது மோஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கும்போது மெக்கட்ரானிக்ஸ் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா, மெக்கட்ரானிக்ஸ் ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் ஆயிலையும் ஃபில்டர்ஸையும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நான் முடிவெடுக்கிறேன் மெக்கட்ரானிக்ஸில் ஒர்க் பண்ணுறதா இல்லை இசிஎம் ஆர் டிசிஎம் ஆர் பிசிஎம் இதில் ஒர்க் பண்ணுறதா அப்படிங்கிறத. இதுதான் இந்த வண்டியோட இசிஎம்மு. இந்த இசிஎம்மை கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம், சர்வீஸ் பண்ணிட்டோம். சர்வீஸ் பண்ணி இங்கே பாருங்கள், சீலண்டே போட்டோம் பக்காவாக. சரியா? இங்கே பார்த்தா இன்னும் நல்லா தெளிவாக தெரியும்.
கம்ப்ளீட்டாக சிலிண்டர் போட்டோம். ஸோ வாட்டர் போகாத அளவுக்கு. சரியா? அதாவது சர்வீஸ் பண்ணி இசிஎம் தான் சார் தான் செகண்ட் இசிஎம்ஸ் தான், அந்த புது இசிஎம்ஸ் தான். எந்த இசிஎம்லையும் நீங்கள் தண்ணி வந்து ஃபோர்ஸாக அடிக்கக்கூடாது, தண்ணியை அடிக்க கூடாது ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக இப்போ நம்ம போட்டுக்கிறது. போட்டு முடிச்சாச்சு. இப்போ வண்டியில் போட்டு பார்த்துலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணலாம் வாங்க. சரிங்களா? ஐ10 பொறுத்தவரையில் இசிஎம் எங்கே இருக்கும் அப்படின்னா டிரைவருக்கு பக்கத்தில் இல்லை, கோ டிரைவர் இந்த க்ளோ பாக்ஸ் கீழே தான் இங்கே இருக்கும். இதை பாருங்கள், அந்த கப்ளரை காட்ட பாருங்கள், தெரியுதுங்களா? இது ஒரு இப்போ இந்த 2 ப்ராக்கெட்டையும் நம்ம அசௌண்ட் பண்ணிட்டோம். இப்போ 2 கனெக்டருமே அசௌண்ட் பண்ணிட்டோம். இப்போ செக் பண்ணி பார்த்துலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையான்னு. இஸ் வித் மீ. ஸோ இக்னிஷன் ஆன் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ முன்னாடிலாம் இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா டி மோடில் போட்டால் வண்டி மூவ் ஆகாது. இப்போ செக் பண்ணி பார்த்தலாம் வண்டி மூவ் ஆகுதுன்னு. வண்டி சூப்பராக மூவ் ஆகுது. சரிங்களா? இந்த கியர் ஸ்டக்கப்பு வண்டி வந்து மூவே ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, அது போக வந்து ரன்னிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பவர் லாஸ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆர்பிஎம் மட்டும் ரைஸ் ஆகுது. இந்த காரணத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா எய்தர் இசிஎம்ஆர் பிசிஎம்ஆர் டிசிஎம் இதெல்லாம் ஒன்று தான் வச்சுக்கேன். ஆளாளுக்கு ஒரு நேம் சொல்லுவாங்க. இது ஃபெயிலியர் இருந்தாலும், இல்லை மெக்கட்ரானிக்ஸில் ஃபெயிலியர் இருந்தாலும், இல்லை கியர் பாக்ஸில் ப்ராப்ளம் இருந்தாலும், இல்லை இது எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயரிங் சர்க்யூட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும், இதில் எது ப்ராப்ளம் இருந்தாலும் வரும். இப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் கட்டி நம்ம ஒர்க் பண்ணோம்னா எல்லாமே வண்டியோட ஸ்டாண்டர்டே போயிடும், வீணாக போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒயரிங் சர்க்யூட்டை தரவாக செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா ஸ்கிமேட்டிக், இந்த வண்டியோட ஹியூண்டாயோட ஐ10 ஸ்கிமேட்டிக் எடுத்து கம்ப்ளீட்டாக கப்ளர் டு கப்ளர் செக் பண்ணி பார்த்துட்டோம். அதனால் டேஷ்போர்டு பிரித்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை. டேஷ்போர்டு நம்ம இங்கே இருக்கும், அதை டிஸ்டர்ப் பண்ணலை. என்ஜின் பே டிஸ்டர்ப் பண்ணல. ஒயரிங் ஹார்னஸ் அப்படியே ஒரிஜினல் அப்படியே மெயின்டைன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டோம். ஒயரிங் ஹார்னஸ்லாம் எல்லாம் பக்காவாக இருந்துச்சுனால அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், மெக்கட்ரானிக் செக் பண்ணி பார்த்துட்டோம். அப்போ ப்ராப்ளம் எங்கே இருந்துச்சுன்னா பிசிஎம்ல, அதாவது டிசிஎம் பிசிஎம் இசிஎம். இப்போ நான் இசிஎம்னு சொல்கிறேன், இந்த இசிஎம்ல தான் ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த இசிஎம் டிசால்வ் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணோம்னா வந்து அதை சர்வீஸ் பண்ணி போட்டோன்னே எனக்கு கம்ப்ளீட்டாக ஓகே, ஐம் ஹாப்பி. கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் கஸ்டமர் வந்து அதுக்கு பே பண்ணியிருந்தாரு. ஸோ ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு ஹிம். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பே பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, சார் டெஸ்ட் ட்ரைவுக்குன்னு. ஆனால் அவரை பொறுத்தவரை சார் நான் பே பண்ணுறேன், நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணினாரு. ஒரு 300 கிலோமீட்டர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டேன். ஐம் கம்ப்ளீட் ஹாப்பி. இந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. இப்போ நான் கஸ்டமர் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். கஸ்டமருமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டாரு. கஸ்டமர்கிட்ட கேட்கலாம் அவரோட ஃபீல் என்ன, இந்த இப்போ எதுக்காக கொடுத்தாலும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா முதல் கேட்போம். பிறகு சென்னை கார்டெக்கோட சர்வீஸ் எப்படின்னு கேட்போம். சார் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆயிடுச்சா, எதுக்காக கொடுத்தீங்களா அந்த ப்ராப்ளம்? சால்வ் ஆயிடுச்சு. சால்வ் ஆயிடுச்சு. இன்னொன்று லோ ஆர்பிஎம் போகும்போது ஆஃப் ஆகும். ஓகே, அந்த ப்ராப்ளமே இல்லை. ஓகே, இப்போ தட்டின உடனே பிக்கப் ஆகும். ஓகே, முன்னாடி கொஞ்சம் லோவாக இருந்தது. ஓகே, நல்லா கேட்பாங்க. ஓகே ஃபைன். ஒரு ஸ்டெப்ல இருந்து சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கார்டெக்கோட சர்வீஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 days மேலே ஆயிடுச்சு வண்டி விட்டு. ஆமாம் ஆமாம். சரிங்களா? ஒரு வண்டியை நமக்கு சொல்யூஷன் வந்துருச்சு பர்ஃபெக்டாக. இதுக்கு முன்னாடி போன ரொம்ப ஒன்று சொன்னாங்க ஒரு ரெட்டர் ஷோரூமில் கூட, பட் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. நீங்கள் சொன்னது க்ளீனாக இருந்தது. ஓகே, ஓகே சார், தேங்க்ஸ் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நன்றி சார், தேங்க்யூ.